வணக்கம். வெல்கம் டு விஜயம் பிளாக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சங்குப்பூ. இந்த செடி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் முரம்பல் தான் எல்லாம் வச்சோம். நிறைய செடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறிகளை வச்சு அதோடய வேஸ்டேஜை வச்சு நாங்கள் ஒரு உரம் மாதிரி பண்ணி எல்லா செடிக்கும் வைக்க ஆரம்பித்தோம். இப்போ எல்லா செடியும் ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி உரமாக்கணுன்றதை நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது அடுக்கு சங்குப்பூ. இதுவும் நான் விதைய தான் போட்டேன். ஆனால் இப்போ நல்லா காடு மாதிரி வளர்ந்துச்சு. நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ பாருங்கள், ஒவ்வொன்றும் ரோஸ் மாதிரி இருக்குது. ஒரு படத்துக்கு ஒரு பூ வச்சாவே போதும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாளுக்கு சிவனுக்கு ரொம்ப உகந்த பூன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இது ஒத்தடுக்கு சங்குன்னு சொல்லுவாங்க. இது அது மாதிரி அடுக்கு மாதிரி இல்லை, இது ஒரே அடுக்கு. இதையும் நாங்கள் வச்சுருக்கோம், ஆனால் செடி எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா சக்கரை வியாதிக்காருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க இதை. அதனால் நாங்கள் டெய்லியும் வீட்டில் டீ போடுவோம், ஜூஸ் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுப்போம். வரவங்க அது குடிப்பாங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பூவும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முழம் எடுப்போம். நம்ம சாமி படத்துக்கு வைக்கிறது போக மீதி கோயிலுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படி கொடுப்போம். இந்த செடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மருத்துவ குறிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு யூஸ்க்காக இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த செடி வச்சு பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.